வணக்கம். முத்தாய்ப்பான சிந்தனைகள். அதில் ஒரு சின்ன கதை பார்க்க போகிறோம். ஒருத்தன் நைட்டு பாய் விரித்து படுத்து தூங்கிட்டு இருந்திருக்கான். அப்போ பாய் விரித்து தூங்கிட்டு இருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா, ஒரு கருநாகம் என்ன பண்ணிடுச்சுன்னா, அவன் பாய்க்கு அடியில் மாட்டிடுச்சு மீன்ஸ் அது ஊர்ந்து வரும் பொழுது பாய் பார்க்காம பாய் விரித்து படுத்திருக்கான். படுத்தோடனே அந்த பாம்புனால், அந்த கருநாகத்தினால இவன் மேலே படுத்து உருண்டு பண்ணவும் அவனால் அந்த பாயினுடைய எல்லை, அதாவது படுத்திருக்க பாய், அந்த பாய்க்கு இருக்கக்கூடிய இடத்துல இவன் படுத்துட்டான். அந்த பாம்புனால் அவன் படுத்திருக்கிற இடத்துலேருந்து திரும்ப வர முடியல. இந்த பக்கம் போனால் அவன் திருப்பி படுக்கிறான். அந்தலேருந்து வரும்போது அது பாம்பு நல்லா அப்படியே நடுவில் மாட்டிக்கிச்சு இவன்கிட்ட. கிட்டத்தட்ட ஒரு 8-9 மணி நேரம் அவன் அப்படியே தூங்கிட்டே இருந்திருக்கான். பாம்பு இடம் கிடைக்கும் பொழுது வேறு பக்கம் போகுது. அது போகிற நேரத்தில் இவன் உருண்டு படுக்கும்போது கரெக்டாக அந்த பாம்பினுடைய உடலில் இவன் படுத்துறான். பாம்புனால் அவனுடைய எல்லையில், அவன் படுத்திருக்கக்கூடிய எல்லையிலேருந்து எங்கேயுமே போக முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்திருக்கு. ஸோ கருநாகம்னாலே நமக்கு தெரியும், மிக கொடிய கடினமான ஒரு விஷத்தன்மை கொண்ட ஒரு பாம்பு. அதனுடைய உடல்லேருந்து நமக்கு எது பட்டாலுமே நமக்கு அது கடிக்கணும் கூட அவசியம் கிடையாது. அந்த மாதிரி ஒரு விஷத்தன்மை உள்ள ஒரு பாம்பாக இருக்கும். அந்த பாம்பு இவங்கிட்ட மாட்டிட்டு 9 மணி நேரமாக அந்த பாய்க்கு அடியில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு அதனுடைய உயிரை காப்பாற்றுறதே பெரிய விஷயமா இருந்திருக்கு. இவன் தைரியமாக அது மேலே பாய் விரித்து அப்படியே படுத்து நல்லா தூங்கிட்டு காலையில் எந்திரிச்சிட்டு வழக்கம் போல் நம்ம அந்த பெட்டெல்லாம் மடித்து வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி பாயை பெட்ஷீட்டை எடுத்து மடித்து வச்சுட்டு பாயை உதறலாம் அப்படின்ட்டு பாயை எடுக்கிறான். அந்த பாம்பு சுருண்டு அங்கே இருந்ததை பார்த்த உடனே அவனுக்கு என்ன ஆயிடுச்சு, ஐயோ நைட்டு பூரா நான் இந்த பாம்பு கூட தான் இருந்திருக்கேன்னு சொல்லி நினச்ச பயத்திலேயே கீழே விழுந்த நக்கத்தில் அவனுக்கு கார்டியோ ப்ராப்ளம் நெஞ்சடைப்பு வந்துருச்சு, மாரடைப்பு வந்துருச்சு. அந்த இடத்துலையே அவன் பயத்திலேயே இறந்து போயிட்டான். அந்த பாம்பு வழக்கம் போல் இவன்கிட்டருந்து விடுபட்டுச்சு அப்படின்னு நினச்சிட்டு அந்த இடத்த பாயை எடுத்தோடனே அந்த இடத்துலேருந்து அது அப்படியே கிளம்பி உயிரோடையே அது போய் சேர்ந்துருச்சு. இந்த கதையிலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னு பார்த்திங்கன்னா, சின்ன கதை தான், ஆனால் எவ்வளோ ஒரு ஆழம் பாருங்கள். இந்த கதையில் விடிய நச்சுத்தன்மை கொண்ட பாம்பு இவங்கிட்ட அடிமையாகி இவங்கிட்ட மாட்டிக்கிட்டமே அப்படின்னு இருந்த பயம் போக, இவன் என்ன நினச்சிட்டான், ஐயோ இந்த பாம்பு கூட இவ்வளோ கடினமான விஷத்தன்மை உள்ள பாம்பு கூட நைட்டு பூரா நான் இருந்திருக்கனேங்கிற பயத்திலேயே, அந்த கிளியிலேயே அவனுடைய உயிர் பிரிந்து விட்டது. இப்படி தாங்க நம்மளுடைய வாழ்க்கை. நம்ம என்ன ஏதுன்னு தெரியாமல், நம்ம அது ஒரு விஷயத்தில் ஒரு நம்பிக்கை இல்லாமல், தன்னம்பிக்கை இல்லாமல், ஒரு பயத்தோடையே நாம் என்ன பண்ணிடுறோன்னு பார்த்திங்கன்னா, அந்த பிரச்சனை கூடவே நாம் இருந்தாலும் ஐயோ பிரச்சனை வந்துடுச்சேன்னு தெரிஞ்ச நேரத்தில் நாமே இழந்து விடுகிறோம். அந்த மாதிரி இழப்புகள் வராமல், இழப்புங்கிறது உயிரிழப்பு மட்டுமல்ல, நம்பிக்கை இழப்பு, விடாமுயற்சி இழப்பு, அந்த மாதிரி இழப்புகள் எதுவும் இல்லாமல் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் நாம் அதை நேர்கொண்டு சந்திக்கணுங்கிற தன்னம்பிக்கையோடு இருந்தோம்னா வாழ்வில் எல்லா நலமும் வளமும் பெற்று சிறப்பாக இருப்போம் சொல்லி விடைபெறுகிறேன். முத்தாய்ப்பான சிந்தனைகளின் உங்களின் தோழி சுஜாதா அருணாச்சலம்.